மேற்கு வங்க இரண்டாம் கட்ட தேர்தலில் தற்போது வரை 39.79% வாக்குப்பதிவு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு வங்க தேர்தலில் இயந்திர கோளாறு காரணமாக பல்வேறு இடங்களில் சிறிய அளவில் மோதல். பாலி, நிம்டாலா, சப்ரா, சாத்தியூர், ஹவுரா உள்ளிட்ட இடங்களிலும் வன்முறை. மேற்கு வங்க தேர்தலில் பாஜக ஆணையின்படி தேர்தல் அலுவலர்கள் செயல்படுகின்றனர். தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் மமதா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் என்ற பெயரில் அரங்கேற்றப்பட்ட கேலி கூத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மக்கள் வாக்களித்து வருவதாக மகுபா மொய்த்ரா பேட்டி. ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்று கருத்து. கொடைக்கானலிலிருந்து சென்னை புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சருக்கு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் பூங்கொத்து கொடுத்து மகிழ்ச்சி. கரகாட்ட கலைஞர்கள் கரகாட்டக்காரன் படம் போல கண்ணியமான உடைகளை அணிய வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்பு. தபால் வாக்குகள், இவிஎம்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு பயிற்சி. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வெளிமாநில ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் மேலிட பார்வையாளராக நியமனம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரசாயனம் மூலம் மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்தால் 5000 ரூபாய் அபராதம். விற்பனை உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே 4 வழிச்சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்து. கார் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழப்பு. மே 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது. தற்போது விடுப்பில் உள்ள காவலர்கள் மே 2ஆம் தேதி முதல் விடுப்பை நீட்டிக்கக்கூடாது எனவும் தமிழ்நாடு டிஜிபி உத்தரவு. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை 5லிருந்து 10% உயர்த்தப்பட்டுள்ளது. உணவகங்கள் சங்கம் அறிவிப்பு. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதிபர் டிரம்பின் புகைப்படம் மற்றும் அவரது கையெழுத்துடன் கூடிய சிறப்பு பாஸ்போர்ட்டுகள் அறிமுகம். லிமிடெட் எடிஷன் முறையில் வெளியிடப்படும் இது வாஷிங்டன் பாஸ்போர்ட் ஏஜென்சியில் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிப்பு. மீண்டும் மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்க விடாமல் தடுக்கின்றனர். விதேஷ் போகத் குற்றச்சாட்டு. சமோவா நாட்டில் நடைபெறும் காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி 2வது நாளில் இந்தியா 4 தங்கப் பதக்கங்களை கைப்பற்றி அசத்தல். சென்செக்ஸ் 990 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 7 லட்சம் கோடி லாபம். பெங்களூரு லக்னோ போட்டிக்கு கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்ற வழக்கு. மேலும் 14 பேர் கைது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் காயமடைந்த சாண்ட்னருக்கு பதிலாக கேசு மகராஜ் சேர்ப்பு. அடிப்படை விலையான 75 லட்சத்திற்கு ஒப்பந்தம்.